எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 98, 4வது நாள் சண்டை. 4வது நாள் சண்டை ஆரம்பிக்கிறது. சாதாரணமாக சண்டையில் பெருசாக ஒன்றும் சுவாரஸ்யம் இருக்காது. டெய்லி வெட்டுறதும் குத்துறதும் கொல்றதும் ஒருத்தர் அடித்து போடுறதும் இதே தான் இருக்கும். இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் மகாபாரத போரில் மட்டும் அது மாதிரி கிடையாது. இதில் என்னென்னா, யார் யாரை எதுக்குறா, யார் அவளுக்கு தனிப்பட்ட அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு இல்லையா மனசில், இவாளை கொல்லணும், நம்ம இவாளை கொல்லணுன்றதுக்காக அதுக்காகவே வந்திருக்கா. இப்போ சண்டைக்கு வந்திருக்காள் எத்தனை பேர் இருக்கா. இந்த சண்டையில் அவன் எதிரி சைடில் இருக்கான், அவனை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிச்சி கொள்ளணும்னு அந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட கூட்டு போர் தான் இது. இதெல்லாம் மனசில் இருக்குது. அதனால அவளோட வீரத்தை காட்டுறதுக்கு அவளோட சுயரூபம் என்ன, வெளியில் அது வரைக்கும் எப்படி இருந்தா. பீஷ்மரை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் பீஷ்மரோட வயசானவன் ஒன்றும் பண்ண முடியாது, இவரால் என்ன முடிய போகிறதுன்னு. ஆனால் அவர் போடுற சண்டையை பார்த்து துரியோதனன் பிரமிச்சு போகிறான் இல்லையா. அது மாதிரி நிறைய அவளோட சுயரூபத்தை காட்டுறதுக்கு நேரம் அதுதான். இந்த சண்டை தான், வேற வழி கிடையாது, வேற இடம் கிடையாது. அவளோட வித்தை, அவளோட சரியான சந்தர்ப்பமும் அதுதான். அவள் வீரமரணம் அடையிறது தான் அதில் தான். அந்த வீரம் ஒருத்தர் சாக போறான்னா அதுக்கு முன்னாடி அவள் எவ்வளவெல்லாம் இது பண்ணுவான், மனசில் நினைப்பான். உண்மையான ஒரு சுரூபத்தை காட்டுற இடம் அதுதான். இந்த இதுதான் பீஷ்மர் 4வது நாள் படையை சூழ போருக்கு ஆரம்பிதான். அன்றைக்கி எதுவும் வியூகம்லாம் வைக்கல. அவர் அப்படியே வர நேராக சண்டைக்கு வர்றாரு. அந்த வியூகம் வைக்கிறதுன்றதெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு. ஏன்னா வியூகம்லாம் வச்சு முடியல. வியூகம் வச்சு வைக்கிற அளவுக்கு கையில் படையும் இல்லை. ரெண்டாவது அந்த வியூகம்னா அந்த வியூகத்துக்கு தேவையான மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கணும். அந்த விஷயம் அந்த வித்தை தெரிஞ்ச ஆள்லாம் இருக்கணும். இப்போ குதிரை இருந்தால் குதிரை 1000 குதிரை இருந்தால் தான் அந்த வியூகத்தை வைக்க முடியும்னா அந்த 1000 குதிரை வீரர்கள் இருக்கணும். 1000 குதிரை வீரர்கள் இன்னொரு சைடில் இன்னொருத்தரை எதுக்கு முடியாது இருக்கும், போகிற மாதிரி இருக்கும். அவளை இங்கே நிறுத்த முடியாது. யானைப்படைகள் எவ்வளவு வேணும்னா அவ்வளோ யானைப்படை இருக்கணும், இருந்தால் தான் அவளை நிறுத்த முடியும். இது மாதிரி சில வியூகங்கள் அமைக்கும் போது சில தொல்லைகளும் இருக்கு. அதனால யூகா வைக்காமலே அவர் என்ன பண்றாரு, பீஷ்மர் தன்னோட படைகளுக்கு சொல்றாரு. எல்லாத்தையும் சொல்லி வியூகம் இல்லை அப்படியே அர்ஜுன் வர்றாரு. அர்ஜுனன் என்ன பண்றான், பீஷ்மர் என்ன செய்யறாரு பார்த்து இவரும் வியூகம் வைக்கல. அர்ஜுனன் பீஷ்மர் அந்த போர்ல பீஷ்மர் என்ன பண்றாருன்றதை கவனிச்சுட்டே இருப்பான். அர்ஜுனன் கவனிச்சுட்டே இருந்து அதை ஒரு பாடமாகவும் எடுத்துப்பான். ஆச்சாரியன் தனக்கு சொல்லிக் கொடுக்குற பாடமாகவும் எடுத்துப்பான். பீஷ்மர் என்ன சொல்ல போறான்றது அவருக்கு தெரிஞ்சு போகிறது. முதல்ல அவர் சொல்லும் போது, அவர் சொல்லி முடிக்கும் போதே அதுக்கு பதில் என்னது தெரிஞ்சு போதில்ல. அந்த பதிலை இவன் படையில் செஞ்சிருவான். அதுக்கு மாற்று என்ன பண்ணணுமோ அவர் சொல்றதுக்கு அதை இவன் வேரடி பண்ணுவான். அவள்லாம் அந்த சாதாரண படை வீரர்கள்லாம் புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துறது லேட்டாகுது இல்லையா. அதுதான் அது பெரிய விஷயம் இல்லையா. அதை அதை அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான். இவன் பண்ணுவான், அர்ஜுனன் பண்ணுவான். அவரோட இதை அவரை இழிவான வயசானவரா துரியோதனன் பார்த்தான். ஆனால் அர்ஜுனன் பெரிய அனுபவசாலியா அவருடைய போர்த்திறன்களை எல்லாம் கண்டுபிடிக்கணுன்றதுனால போர் நடக்கும்போதே நிறைய பாடம் கற்றுக்கிறான் அவர்கிட்ட. அவர் எப்படியெல்லாம் சமாளிக்கிறார், எப்படியெல்லாம் லாபமாக போறார், எப்படியெல்லாம் வரார், இதெல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி தானும் பண்ண ஆரம்பிக்கிறான். தன்னோட படைகளையும் அது மாதிரி மாறிக்கிறான். அன்னைக்கு அது மாதிரி பண்ணுறான். பீஷ்மர் அவரோட படைகளை பார்த்து அவர் என்னென்னு சொல்கிறாரோ அதை தனக்கு பாடமாக எடுத்துட்டு அதுக்கு பதில் என்னவோ அதை எப்படி சமாளிக்கணுமோ அதை இவாகிட்டையும் சொல்லிடுறான். சொல்லி இவாளையே ரெடி பண்றான். இந்த சண்டை ஆரம்பிக்கிறது. சண்டை ஆரம்பிக்கும் போது அஸ்வத்தாமன், பூரிசவசி, சல்லியன், சித்திரசேனன் ஒருத்தம், சலன்னு ஒருத்தம். சலன்னு அந்த பாண்டவரோட அந்த படையில் இருக்கவும் அவனுடைய படை, அவனுடைய ராஜ்யம் தனி, அவனுடைய படை தனி. அந்த படையை கௌரவர்களோட சேர்த்து சண்டை போடுறது. இந்த சலன் எதுக்கு வந்திருக்கான்னா, திருஷ்டத்யும்னனை அவனுக்கு பிடிக்காது, அவனை அழிக்கணுன்றதுக்காக அந்த படையில் சேர்ந்துக்கான். சலன் வந்திருக்கான். சலன் என்ன பண்றான், எல்லாரும் ஒன்னா சேர்த்து 5 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு அபிமன்யுவை சூழ்ந்துக்கிறான். அபிமன்யுவை சூழ்ந்த உடனே இந்த 5 பேர் தன்னோட பிள்ளைய தாக்குறான்றதை பார்த்த உடனே அர்ஜுனன் அங்கே வரான். அர்ஜுனன் அவனுக்கு வந்தான். அதை எங்கிருந்து பார்த்தாரன்னு தெரியல. திருஷ்டத்யும்னன் அவனும் சேர்ந்துறான். அவன் சேர்ந்த உடனே இந்த இதுவரைக்கும் நடந்த சண்டையில சலனுடைய பிள்ளைய திருஷ்டத்யும்னன் 2வது நாள் சண்டையில கொண்டுடுவான். சலனுடைய பிள்ளை நிலன்னு ஒருத்தன்னா அவனை கொண்டுடுவான். எத்தனையோ பேர் சாகிறா, அதுல அவனும் ஒருத்தன். நிலனை கொண்டுடுவான். அது சலனுக்கு உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும், இந்த திருஷ்டத்யும்னனை நம்ம எப்படியாவது காலி பண்ணணுன்ட்டு. அதனால திருஷ்டத்யும்னன் பார்த்துட்டு திருஷ்டத்யும்னன் அங்கே சேர்ந்துடும்.
அந்த உடனே இரண்டாவது நாள் சண்டை அந்த 2வது நாள் சண்டையில் தன்னுடைய மகனை கொண்டு அந்த வேகத்தையும் வளர்ந்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்றான், சலனும் சல்லியனும் திருஷ்டத்யும்னனை பலமா தாக்குறான். சலனும் சல்லியனும் அவன் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போடா. சல்லியன் திருஷ்டத்யும்னோட வில்ல அர்த்தம். சல்லியன் வந்து திருஷ்டத்யும்னோட வில்ல அர்த்தறான். திருஷ்டத்யும்னன் நிலையை பார்த்து அபிமன்யு என்ன பண்றான், அவன் அங்க வரான். திருஷ்டத்யும்னன் இந்த மாதிரி மாட்டிட்டு இருக்கானே எக்கச்சக்கமான்ட்டு அவன் என்ன பண்றான், அபிமன்யு அங்க வரான். அபிமன்யு அங்க வந்து அவன் ஹெல்ப் பண்றான். அவன் திருஷ்டத்யும்னனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்துறான். ஆனா சல்லியனால அபிமன்யுவை சமாளிக்க முடியல. சல்லியன் வந்து திருஷ்டத்யும்னன் தாக்கின வழியா அபிமன்யோட வில்லுக்கெல்லாம் சல்லியனால பதில் சொல்ல முடியல. சும்மா பக்காவா அறுத்து தள்ளான். அவன் வந்து அவனுக்கு அந்த திருஷ்டத்யும்னன் இவனோட சல்லியனோட வரம் தெரியும். அதனால என்ன பண்றான், சல்லியனை வந்து மாமா நான் உங்களை அடிக்கிறது தப்பு தான், மாமா நான் உங்களை அடிக்கிறது தப்பு தான், என்ன மன்னிச்சுவான்னு சொல்லிட்டு பூரா அவனை காலி பண்ணுவான். அவனோட படை எல்லாத்தையும் அடிச்சு இது பண்ணுவான். மனசுல வந்து அப்ப சல்லியன் மேல விரோதம் இல்லாமலே மனசை நல்லா மகிழ்ச்சியாவே வச்சுட்டு சல்லியனை வந்து எதுக்காமலே கோவமே இல்லாம சண்டை போட்டு சல்லியனோட இதெல்லாம் அறுத்துருவான், அடிச்சு எடுத்துருவான். துரியோதனை வந்து சல்லியனை காக்கிறதுக்கு வந்துடுறான் அந்த இடத்துல. அப்ப பீமன் அங்க வந்து சேர்ந்துடும். துரியோதனை வந்து அங்க அந்த துரியோதனை வந்து சேர்ந்தவொடனே துரியோதனோட தம்பிகள்லாம் அங்க வந்துடுறான். துரியோதனோட தம்பிகள்லாம் வந்து அவனை காப்பாத்துறதுக்கு அங்க நிற்கிறான். அங்க நிற்கும்போது பீமன் அங்க வந்துடுறான். பீமன் அங்க வந்தவொடனே பீமன் மேல துரியோதனன் என்ன பண்றான், இந்த மாதிரி கேட்டு பார்த்துட்டு யானைகளை விடுறான். முதல்ல அங்கதான் சண்டையோட அந்த வரைமுறை மாறுறது. முதல்ல 4வது நாள் போடுறதுதான் தேர் ஓட்டின்னு வந்திருக்க பீமன் மேல யானைப்படைகளை நடந்து வர யானையே ஏவறான். யானைகள் ஆள் இல்லாத யானைகள் இருக்கு இல்லையா, அந்த யானைகளை 1000 யானைகளை பீஷ்மரை வந்து பீமனை வந்து தாக்க சொல்லி அனுப்புவான். 1000 யானைகள் வரதை பார்த்த உடனே பீமனோட பலமே 1000 யானை பலம் இல்லையா, அவன் என்ன பண்றான், கதையை எடுத்துட்டு அடின்னு அடிக்கிறான் யானையை அடிச்சு ஒவ்வொரு யானையா கொண்டுட்டு வரான் பத்தியா. இதை பார்த்த உடனே யானையெல்லாம் அடிச்சு தூக்கி போடுறான். எத்தனையோ யானைகள் 100கணக்கான யானைகள்லாம் அடிச்சு கொண்டு விடுறான். இதை பார்த்த மற்ற யானைகள் இவன் அடிச்ச உடனே அந்த யானையெல்லாம் விழுறத பார்த்துட்டு மற்ற யானைகள் பயப்படுறது. மற்ற யானைகள் பயந்து ஓடுறது. மற்ற யானைகள் பயந்து தரதற்க ஓடுறது பாருங்க. இதை பார்த்த உடனே பாண்டவ படைகள்லாம் இருக்க இதெல்லாம் என்ன பண்றது, அப்படியே அந்த யானையை வந்து அது வந்து வெறி கொள்ற மாதிரி, அந்த ஓடுற யானைகள் வெறி கொள்ற மாதிரி அது மேல இங்கம்பையை விட்டு அதை துன்புறுப்படுத்தினோடனே அது வந்து தாறுமாறா ஓட ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்னா அது வந்திருக்கிறது கௌரவ படையில் தானே வந்திருக்கு. கௌரவ படை சேனைகளையே அதையே சேனையை அதுவே அழிக்கிறது, அதுவே உள்ள புந்து அழிக்கிறது. அதுக்காக தான் பாண்டவர்கள் அதை சமயோஜிதமா பண்றான். அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த யானைகளை வெறி கொள்ள செய்யறான். வெறி கொண்ட உடனே அது வந்து அவளே தாக்குறது எல்லாரையும். எக்கச்சக்கமான இவா செத்து போயிடுறான். அந்த துரியோதனோட படை கௌரவ படைகள் செத்து போறது. துரியோதனா பீமன் மேல அம்பு விட்டுட்டே இருக்கான். பீமன் மேல விட்ட அம்பெல்லாம் துரியோதனை மாறல அப்படியே குத்தி நிற்கிறது. எதுவும் கீழே விழல. அதை எடுத்தா ரத்தம் நிறைய வெளியே வந்துடும். ரத்தம் வெளியே வந்துட்டு அந்த மயக்கமாயிடு ஓட்டி என்ன பண்றான், எடுக்காமலே அந்த அந்த ஆயுதத்தை தாங்கிட்டே சண்டை போடுறான். மாரில் குத்திட்டு இருக்கிற ஆயுதம் அப்படியே குத்தி நிற்கிறது நேரம் ஈட்டி மாதிரி. அதை மாரில் வச்சுட்டே ஒருத்தன் சண்டை போடுறான்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அதான் பீமன். பீமனுடைய சக்தின்றது அசாத்திய சக்தி பீமன். இந்த மாதிரி இருக்கும்போது பீமன் வந்து அவனோட சாரதி போத்தப்பான். அவன் பீமனோட சாரதி பேரு விசோகன் பேரு. அந்த விசோகனை கூப்பிட்டு, விசோகா நீ வந்து இப்ப பாண்டவர்களோட கௌரவர்களோட பிள்ளைகள்லாம் வந்திருக்கா, எனக்கு நான் தீனி சாப்பிடணும், அவளுக்கு நடுவில் தேரை செலுத்துடுவான். இவன் போவான், கையில மாரில் அம்பு குத்திட்டு இருக்கோம், அதுக்கு அதோடையே போவான். அப்படியே போய் துரியோதனை விட்ட மாரில் அம்பு அப்படியே குத்திட்டு இருக்கும். அந்த அம்போடையே அந்த அம்பை தாங்கிட்டே போவான். அந்த துரியோதனோட தம்பி அந்த கௌரவ படைகள் கௌரவனுடைய தம்பிகள் கௌரவ புத்திரர்கள் 100 பேர்ல கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. பார்த்த உடனே இவனுக்கு வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கா, இதுதான் நேரம்ட்டு உள்ள போடுவான். பூந்து அடி விளையாடுவான், பூந்து அடிப்பான். அடி நடிச்ச உடனே அதுல அந்த கௌரவோட துரியோதனோட தம்பி 8 பேர் அந்த இடத்துல ஸ்பாட்லயே காலி பண்ணிடுறான். பீமனுடைய இந்த வேகத்தை பார்த்த உடனே துரியோதனன் என்ன பண்றான், பீமன் மேல அம்பு விடுறான். அம்பு விட்டு பீமனோட அந்த வில்ல ஒடிச்சிடுறான். பீமனோட வில்ல ஒடிச்ச உடனே
பீமன் என்ன பண்றான், இன்னொரு வில்ல எடுத்து இன்னொரு அம்பு எடுத்து துரியோதனோட வில்ல படிக்கிறான். இது மாதிரி மாறி மாறி ஒருத்தரோட ஒருத்தர் வில்ல படிச்சுட்டே இருக்கா. துரியோதனன் ஒரு அம்பை என்ன பண்றான், மார்ல முதல்ல செலுத்திருக்கான் இல்லையா, அந்த அம்பு மேலேயே செலுத்த அந்த அம்பு இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள ஏறுறது பீமனோட மார்ல. ஏறின உடனே பீமன் வந்து வலிதான பிள்ளை துடிச்சு போறான். துடிச்சு மயக்கமாயி தேர்ல விழுந்துறான். உடனே இந்த விஸ்வகன் வந்து சாமர்த்தியமா அவனை பீமனை வந்து அங்கிருந்து நகர்த்தி கொண்டுறான். இதை பார்த்து அபிமன்யு என்ன பண்றான், துரியோதனன் இருக்கிறான். அபிமன்யு வந்து பீமன் வந்து மூர்ச்சி ஆயிட்டான்றது தெரிஞ்ச உடனே அபிமன்யு இருக்கிறான். அந்த நேரத்தில் கடவுத்கஜன் வந்து சேர்ந்துறான். கடவுத்கஜனுக்கு அப்பா மூர்ச்சி ஆயிட்டான்னு உடனே அவனால் தாழவே முடியல. கண்டபடி போறது அவனோட யுத்தம். அன்னைக்கு யுத்தம் அபிமன்யோட யுத்தம் 4வது நாள்ல அந்த கடவுத்கஜனோட யுத்தம். அந்த அந்த யுத்த பூமியே அரண்டு போச்சு. யுத்த பூமியே நடுங்கி போச்சு. எல்லாரும் அவனை எடுத்து சண்டை போடவே முடியல. அவன் பெரிய ஆளா இருக்கான், மாஜானுபாக அவன் வர்றான். அவன் வந்து பூதமா உருவெடுத்து நிற்கிறான், மாயா வித்தையெல்லாம் காட்டுறான். இங்க இருக்கான், அங்க இருக்கான், இங்க இருக்கான், எங்கெங்கயோ போறான், என்னவோ பண்றான், அடிக்கிறான். எல்லாரையும் கௌரவசாரியா பார்த்து பார்த்து அடிக்கிறான். இவன் அவன் போர் செஞ்ச விதத்தை பார்த்த உடனே அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு, டைமாக போறது. இதை பார்த்த உடனே பீஷ்மருக்கு வந்து இவனை என்ன பண்றதுன்னே புரியல. எப்படியா இருந்தாலும் இது இந்த சாயந்தர நேரத்தில் எப்பயுமே அரக்கர்களுக்கு இது ஜாஸ்தியாகும். இவன் அரக்க வம்சத்தை சேர்ந்தவளையா மாயாவி, மாய வித்தையெல்லாம் இவனுக்கு தெரியும், மாயாவி குணங்கள்லாம் உண்டு இவங்ககிட்ட. அதனால இவாளுக்கு எப்பயுமே அந்த மாதிரி அரக்கர்களுக்கு மாய வித்தைகளுக்கு சாயந்தரத்தில் விதி ஜாஸ்தி. அதனால தான் நம்ம ஆற்றுல கூட பாருங்க, அரக்கர்கள் பேய் வேலைன்னு பாருங்க. அந்த பேய் வேலைன்றது ஈவினிங்கில் பாருங்க, வாசப்படியில் உட்கார தலை வரக்கூடாதுன்னு 6 மணிக்கு மேலே. 6 மணி அந்த பொழுது சாயிற நேரத்தில் மட்டும் அது அவளுக்கு பவர் சக்தி ஜாஸ்தியாகுமா. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ஒதுங்கி விட்டுறணும், அவளுக்கு வழி விட்டுறணும்னுவா. இதை பீஷ்மன் என்ன தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறது, சரி அவனை விட்டுருக்கோ, அவனை ஒன்றும் பண்ணாதீங்க, அவனை இப்போ ஏற்றிங்கன்னா அவனுக்கு இன்னும் அதிகமாகும், அவனுக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாகும், அவனுக்கு கோபம் அதிகமாச்சுன்னா அவனோட சக்தியை காட்ட பெரிய தலைவலி ஆகிடும், அவனை வழி விடுக்கோன்ற. துரியோதனன் யோசிக்கிறான், ஆமாம் கரெக்டு தான், இவனை இப்போ எதுக்க முடியாது, இவனுக்கு வந்து மாய சக்தி இப்போ அதிகமாக நேரம், இந்த நேரத்தில் அவனை எதுக்காதன்னு பீஷ்மரும் சொல்லுவார். துரியோதனன் சொல்லுவார். துரியோதனன் எதுக்க மாட்டான். அவன் பூந்து அந்த கௌரவ சேனையை ஒரு பகுதியே நாசம் பண்ணுவான். நாசம் பண்ணிட்டு பீஷ்மருக்கு ஒரு சொன்னதை கேட்டு துரியோதனன் என்ன பண்றான், சரிதான் முடிவெடுத்து ஒதுங்க. அவனும் ஒதுங்கி நிற்கிறான், பீஷ்மர் ஒதுங்கி நிற்கிறான். அவன் இவன் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுறான். கடவுத்கஜனோட ருத்ர தாண்டவன் வாழை ருத்ர தாண்டவம் ஆடிடுறான். அவன் அப்பாவை வந்து மயக்கமடிச்சு செஞ்சது அவனால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அப்பாவை மயக்கமடிச்சு செஞ்சேன்ட்டு துரியோதனை தேடுவான். துரியோதனை எங்கேயாலும் கிடச்சிருந்தான்னா அன்றைக்கி அந்த சாயந்தர வேலையில் அவனுக்கு சக்தி அதிகமாக இருக்கிற நேரத்தில் கிடச்சிருந்தானா துரியோதனை கொண்டுப்பான். அவ்வளோ பவர்ஃபுல் மேன் அவன். அவன் போந்து விளையாடுறான். வந்தவுடனே எல்லாரும் அப்படியே தாஜமாயிடுறான். லேட் ஆகிடுறது, டைம் ஆகிடுறது. டைம் ஆன உடனே என்ன பண்ணுறான், துரோணரை விட்டு சங்க ஊது, நீ முதல்ல சங்க ஊதி நிறுத்திடு, சண்டையை நிறுத்து, இவன் போட்டோம், இவன் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இவனை என்ன பண்ணுறதுன்றது நாளைக்கு யோசிப்போம், நம்மளுக்கு இப்போ தேவை யோசிக்கிறதுக்கு நேரம் வேணும், இவனை எப்படி எதிர்க்கிறதுன்றதே நம்ம யோசிச்சா பண்ண வேண்டியா இருக்கு. இவன் வந்து இப்போ ராட்சசனாக இருக்கான், இந்த ராட்சசன் அரக்கர் வழியில் வந்தவன், இவனை நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், பீஷ்மர் வந்து துரோணரை விட்டுக்கு போவார். அந்த டைம் பார்த்து ஊத சொல்லுவார். இந்த 6 மணி ஆகிடும், சங்கம் எடுத்து ஊதிட உடனே சண்டை நின்று போயிடும். சண்டை நின்று போயிட்டோடனே எல்லாரும் அவாவா பாசனைக்கு போயிடுவான். துரியோதனம் வந்து அப்படியே ரொம்ப வருத்தத்தோட தன்னோட பிள்ளை சகோதரர்கள் 8 பேர் செத்து போயிட்டாலே, இன்னும் நிறைய பேர் அடிச்சுடுறா. அது யாருன்னு தெரியல. அந்த 8 பேர்ன்றது வரைக்கும் தான் பாரத போர் கதையில வருது. அதுதான் குறிப்பிட்டு சொல்ல. அந்த 8 பேர் வந்து அதிவீரர்கள், அவன் தான் பெரிய வீரர்கள். அவன் 8 பேரை கொண்டு வர்றான், இன்னும் சில பேரையும் கொண்டு வர்றான். இதெல்லாம் இவன் இழந்துட்டாளேன்றது அந்த துக்கத்தில் துரியோதனம் வந்து அப்படியே துடிச்சு போய் உட்காந்துருக்கான். இதே நேரத்தில் என்ன பண்ணுறார், அங்கே வந்து திருதராஷ்டிரனுக்கு பாருங்க, திருதராஷ்டிரனுக்கு ஒரு நாள் நடுவில் வியாசர் வர, இந்த சண்டைக்கெல்லாம் முன்னாடி சண்டையெல்லாம் இவன் வந்து சண்டை நடக்க போகிறதுன்னு கன்ஃபார்ம் ஆன உடனே ஒரு நாள் வியாசர் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்லுவார், நீ இது மாதிரி பண்ணாத, உன்னோட அழிவுக்கு நீ வந்து என்னுடைய பேரன், இந்த குல அழிவுக்கு நீயே வழி பண்ணாத, உன்னோட குலம் பூரா கௌரவ குலம் பூரா அழிஞ்சு போயிடும், அவர்களும் உன்னோட அண்ணன் தம்பி தான், அவளுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு, நீ ஏன் இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவார் வியாசர்கிட்ட. வியாசர் சொல்லுவார். வியாசர்கிட்ட வந்து சொல்லுவான் திருதராஷ்டிரம், நான் என்ன பண்ணுறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் கண்டு தெரியாத ராஜாவாக இருக்கேன், என்னை வந்து நிறையா துரியோதனன் வந்து ஆட்டி வைக்கிறான், துரியோதனன் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னாலாம், நான் என்ன பண்ணுறது வியாசரே, என்ன பண்ணுவோன்னு பாதத்தில் வந்து சேவிப்பான் அவர்.
வேற தாத்தாவை, அவரோட தாத்தா தானே வியாசர். வியாசரை ஜெயிப்பான். வியாசர் என்ன பண்ண, சரி உனக்கு என்ன வேணும் இப்போ, நான் என்ன பண்ணுறது, நீ நிறுத்துன்னு சொன்னால் அது மாட்டேங்கிற, பிள்ளை தடுக்கிறான்ற, நீ ராஜான்னா அப்போ நீ ராஜாவுக்கு நீ தகுதி இல்லை, ராஜா அதை விட்டுற வேண்டியதான், நீ ஏன் ராஜாவாக இருக்கன்னு. அந்த ஆசையும் உடலை திருதராஷ்டிரனுக்கு. திருதராஷ்டிரன் நான் பெரியவன், எனக்கு தான், நான் தான் ராஜாவாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஏன்ட்டு என்ன பண்ணுறான், உனக்கு என்ன வேணும்னு வியாசர் கேட்குறேன். சரி வேறு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறேன். வேறு என்ன வேணும்னே அந்த இதை நான் பார்க்கணும், அங்கே நடக்கிற சண்டையை நான் பார்க்கணுன்னு. சண்டையை நீ பார்க்கணுமா, சரி அதுக்கு உனக்கு ஞான கண் கொடுக்குறேன், நீங்கள் உட்காந்து இந்த இடத்துலேருந்து நீ பார்த்து என்ன கண்ணு உனக்கு கண்ணு தெரியும், அங்கே சண்டையில் என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் உன் மனக்கண் முன்னாடி ஓடணுவான். இல்லை வேண்டாம், எனக்கு ஓரளவு இவெல்லாம் வந்து சண்டை போடுறதை பார்த்தாலே பயமாக இருக்குது, 2வது 3வது நாள் சண்டையிலேயே பாண்டவர்கள் கை ஓங்கிடுதுன்னு சஞ்சயன் சொல்லிட்டான், அதனால் வேண்டாம். அது மாதிரி கடைசியாக அதாவது இதெல்லாம் சண்டைக்கு முன்னாடி தானே, சண்டைக்கு முன்னாடியே இவெல்லாம் வந்து எப்படியும் பாண்டவர்கள் ஜெயிப்பாடுறது திருதராஷ்டிரனுக்கு தெரியுது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறா இல்லையா, பீஷ்மர் சொல்கிறார், பீஷ்மர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு திருதராஷ்டிரங்கிட்ட, கொஞ்சம் சண்டை வேண்டாம், இதில் பாண்டவர்கள் தான் ஜெயிப்பா, நான் என்ன பண்ணாலும் என்னால் ஒன்றும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. துரோணரும் சொல்லுவார், துரோணரும் நான் வந்து என்னை வந்து திருஷ்டத்யும்னன் கொள்ளுவான், நான் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், நான்லாம் செத்து போயிடுவேன், உன்னோட படையெல்லாம் உன்னோட பிள்ளைகள்லாம் கொல்லப்படுவார்கள், வேண்டாம் இது அப்படின்னுவான். அவன் எவ்வளோ சொல்லுவாவா, இவனும் சொல்லுவான், திருதராஷ்டிரன் சொல்லுவான். ஆனால் துரியோதனன் தான் கேட்க மாட்டான். துரியோதனன் கர்ணனும் வீம்பு பிடிச்சிட்டு கர்ணன் வந்து துரியோதனை ஏற்றி விடுவான், சகுனி சூழ்ச்சியாக ஏற்றி விடுவான், நீ அதுக்கெல்லாம் பயப்படாத நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு மாதிரி இப்படி இல்லாத அப்படி இல்லாத நைச்சியமாக ஏற்றி விடுவான். கர்ணன் நேராகவே சண்டை போடாத சரியாக வரும்னு அவன் ஏற்றி விடுவான். இந்த மாதிரி ஏற்றி துரியோதனை கெடுத்துடுறான். இந்த நேரத்தில் அவர் கேட்ட உடனே என்ன பண்ணா, நீ எனக்கு இந்த காட்சியை கொடுக்க வேண்டாம், இந்த சண்டையை பார்க்குற பாக்கியத்தை நீ வந்து சஞ்சயனுக்கு கொடு. சஞ்சயன் யாருன்னா திருதராஷ்டிரனோட ஒன்னா குருகுலத்தில் படித்தவன். சஞ்சயனும் திருதராஷ்டிரனும் ஒன்னா குருகுலத்தில் படித்தவன். இங்கே அவன் அவருக்கு சஞ்சயனுக்கு ஆலோசனாவும் தேர்ப்பாகராகவும் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் இருந்தாலும், சஞ்சயன் வந்து ஓரளவு திருதராஷ்டிரன்கிட்ட ஒரு இது உண்டு, எழுதி எடுத்து சொல்கிற அந்த சக்தியெல்லாம் உண்டு. அப்போ சொல்லுவான் இவன், அது மாதிரி வரம் கொடு, சஞ்சயனுக்கு பார்க்கறதுக்கு தெரிஞ்சு அதை காட்சியை பார்க்கறதுக்கு வரம் கொடுன்னுவான். அதே மாதிரி அவனுக்கு அந்த கண்ணை கொடுத்துருவார் சஞ்சயனுக்கு. சஞ்சயன் தான் யுத்த காலத்தில் நடக்கிற விஷயத்த யுத்தத்துக்கு போகாமலே, யுத்தத்தில் போய் பார்க்காமலே, யுத்தத்தில் நடந்த ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சவன், யுத்தத்தை முழுசாக ஓவராலாக பார்த்தவன் இவன் தான். ஏன்னா மீதியெல்லாம் நடுவில் செத்து போயிடுறா இல்லையா, செத்து போயிட்ட உடனே மீதி அவள் பார்க்க முடியல, ஓவராலாக பார்த்தது இவரும் அனுமாரும் பாப்ரிகன் ஒருத்தவன் தான். இவன் 3 பேர் தான் பார்க்குறான். பாப்ரிகன் கதை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இந்த மாதிரி இவனை இது பண்ணிட்டு பண்ணுறா. இப்போ வந்து அப்போ சஞ்சயன் சொல்லுவான், எல்லாத்தையும் சொல்லுவா, ஐயோ என்னோட பிள்ளைகள்லாம் செத்து போகிறாளே, இந்த மாதிரி ஆயிடுச்சேன் எனக்கு அப்படின்னு திருதராஷ்டிரன் அழுவான். அழும்போது சஞ்சயன் சொல்லுவான், இது எல்லாமே நீங்கள் எடுத்த முடிவு தான், இப்போ நீங்கள் அழுது பிரயோஜனம் இல்லை, சண்டை நடந்திருக்கும் போது இப்போ நீங்கள் அழுது என்ன புண்ணியம், இதை நீங்கள் முதல்லையே துரியோதனன்கிட்ட அழுது ஏதாவது பண்ணி சண்டையை நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலி, நீங்கள் அதை பண்ணல. எல்லாருமே சொன்னா, உங்களுக்கு புத்தி சொல்லாதவாளே கிடையாது, யாருமே கிடையாது, எல்லாருமே சொன்னார். வியாசர் சொன்னார், பீமன் சொன்னார், பீஷ்மர் சொன்னார், கிருபர் சொன்னார், துரோணர் சொன்னார், விதுரர் சொன்னார், எவ்வளோ பேர் சொன்னா உங்களுக்கு எல்லாத்தையும். இவாளெல்லாம் முக்கியமான இவாளெல்லாம் ஞானிகள், இவாளெல்லாம் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறவாள்லாம் இல்லை. இவாள் எல்லாமே சொல்லும்போது நீ யோசிச்சிருக்கணும், நீ வந்து துரியோதனை விட்டு தப்புன்னுவா. தப்புன்னு போது இவன் சஞ்சயனை திட்டுவான், ஏன்னா அவன் 2 பேரும் குருகுலத்தில் ஒன்றா அந்த ஃப்ரெண்ட் இல்லையா, உனக்கு என்ன வேறு வேலை, நீ இப்படி தான் சொல்லிட்டு இருப்ப, எப்போ போதாலும் என் பிள்ளைகளை நீ கடிச்சிட்டே இருக்க அப்படின்னு சஞ்சயனை திட்டுவான். திட்ட உடனே இல்லை நீ இது மாதிரி சொல்லுன்றதுனால தான் நான் இதை சொல்லலை உங்கள்கிட்ட, நீ கேட்டதுனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், சஞ்சயன் சொல்லுவான். இது மாதிரி அவளுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கும். சஞ்சயன் திருதராஷ்டிரன் ரொம்ப வியாகுலப்படுவான், இந்த மாதிரி இத்தனை பேர் செத்து போயிட்டாலே, என்னோட பிள்ளைகள்லாம் சாகுறாளே, 8 பேர் செத்து போயிட்டா அன்றைக்கி சண்டையில். 4வது நாள் சண்டையில் கௌரவர்கள் 8 பிள்ளைகளை, திருதராஷ்டிரனுடைய 8 பிள்ளைகளை பீமன் கொண்டு விடுறான். அது கேட்குறார், அதை கேள்விப்பட்டா அப்படியே பொதுவாயிடும். திருதராஷ்டிரன் வந்து அப்படியே ஒடிச்சு அப்பா இல்லையா, புத்திர சோகன்றது பொல்லாது, இந்த புத்திர சோகம் கொள்றது அவனுக்கு, புத்திர சோகத்தை தாழ முடியாது, அப்படியே அவசரப்பட்டு உட்காந்துடுறான். இது இப்படியே இருக்குது. நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ.